சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டிராகன் பழத்தை பத்தி பார்க்க போறோம். டிராகன் பழம் இப்போ நம்ம ஊர்ல, தமிழ்நாட்டில், எல்லா சேலத்தில் எந்த ஊராக இருந்தாலும் சரி எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. அந்த டிராகன் பழத்தை சாப்பிட்டோம்னா நிறைய நன்மைகள் இருக்குது. முதல்ல நம்ம அந்த பழத்தை பார்த்தோம்னா நம்ம வாங்கவே மாட்டோம். நம்ம ஊர் கத்தாழை மாதிரி தான் அது டிராகன் மாதிரி இருக்கிறதுனால அந்த பழத்துக்கு டிராகன் பழம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்குது. அது ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் பயிரிட்டுருக்குறாங்க. அதுக்கடுத்து கிழக்கு ஆசியாவில் அதிக அளவில் பயிரிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் தாய்லாந்து, வியட்நாமு இப்படியெல்லாம் போய் அங்கெல்லாம் மக்கள் ரொம்ப விரும்பி அதை சாப்பிடுவாங்க. அப்புறம் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு. இதோட நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம உடம்ப குண்டாக இருக்கிறவங்க இளைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிராகன் பழத்தை சாப்பிட்டோம்னா இளைப்போம். ஆனால் அதுலேயும் சுகர் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக சாப்பிட்றக்கூடாது. டிராகன் பழத்தை அளவாக சாப்பிட்ணும். அப்படி இல்லைன்னா உடல் எடை கூடிரும். அதனால அது உஷாராக சாப்பிட்றீங்க, அதை பார்த்து சாப்பிட்ணும். விட்டமின் சி மற்றும் விட்டமின் டி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட உடம்ப அழகை கொடுக்குது, நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளத்தை போக்குது. புரதம், நார்ச்சத்து, பாலி அன்சாச்சுரேட் கொழுப்பு அமிலங்கள், கரோட்டின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. இந்த பழத்தை சாப்பிட்றதுனால நம்ம உடல்நல பிரச்சனை நிறைய தீருது, பல நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்றைக்கும் எந்த பழம் சாப்பிட்டாலும் சரி அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதுவே அளவாக சாப்பிட்டோம்னா எல்லாமே நமக்கு அமிர்தமும் நஞ்சாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அளவாக சாப்பிட்டு எல்லாமே நம்ம நல்லதை எடுத்துக்கணும். நம்ம வெள்ளை டிராகனு, ரெட் கலர் டிராகனு, 2 டிராகன் பழம் இருக்குது. வெள்ளை டிராகன் பழம் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஆனால் ரெட் கலரில் இருக்கிற டிராகன் பழம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அது கிவி, பேரிக்காய் 2 பழத்துக்கும் ஒத்து இருக்கிற மாதிரி டேஸ்ட்ல இருக்கும். பழத்தை பிதாயா அப்படின்னு அழைக்கிறாங்க. இது பழம் தாமரை மாதிரி இருக்கிறதுனால சான்ஸ்கிரிட்ல கமலம் அப்படின்னு இந்த பழத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. டிராகன் பழத்துல ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்களும் இருக்கிறதுனால நம்ம இதயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதய நோய் வராத தடுக்குது. இதய நோய் இருக்கிறவங்க அளவாக டாக்டர் கேட்டுட்டு சாப்பிட்டா அந்த இதய நோய் பிரச்சனையிலேருந்து தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டு ரத்த ஓட்டத்தை கரெக்டாக சீராக வச்சிருக்கிறதுக்கு உதவுது. மெக்னீஷியம் பக்கவாதம், மாரடைப்பு போன்ற நோய் வராமல் தடுக்குது. பழத்தில் கால்சியமும் இருக்கிறதுனால நமக்கு எலும்பு சத்தையும் கொடுக்குது. இந்த பழத்தில் கொலஸ்ட்ரால் அளவு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இதய நோய்க்கு யூஸாக இருக்குதுன்னு. குடல் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் எது இருந்தாலும் டிராகன் பழத்தை சாப்பிட்டா குடல் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நார்ச்சத்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறவங்க இது ரெகுலராக உட்கொண்டுட்டு வந்தால் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை தீந்துடும். ஆனால் இதில் இன்னொரு மைனஸ் என்னன்னா, அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா லூஸ் மோஷன் போயிடும். அதனால அளவாக சாப்பிட்ணும். உடல் எரியுது அப்படின்னாலும் டிராகன் ஃப்ரூட்டு யூஸாக இருக்குது. இதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு நீர் தேவையும் கொடுக்குது. ஜீரணம் ஆகாத இருக்கிறவங்களும் டிராகன் பழத்தை சாப்பிட்டா நல்லா ஜீரணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டிராகன் பழத்தை சாப்பிட்டா ரத்த அளவு அதிகரிக்கும், ஹீமோகுளோபினோட பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரத்த சோக பிரச்சனையை தீக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம டிராகன் பழத்தை சாப்பிட்றதுனால எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதனால உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுனால எந்த ஒரு நோய் கிருமியும் சீக்கிரம் நம்ம உடம்புக்குள்ள பூதாது அப்படின்னு சொல்லுவாங்க. கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு பற்களையும் பாதுகாக்குது. மொத்தத்தில் டிராகன் பழம் ஃபுல்லாகவே நன்மை பயக்கிறதா இருக்குது. எதை சாப்பிட்டாலுமே அளவாக சாப்பிடணும், அமிர்தமும் நஞ்சாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஆனால் டிராகன் பழத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இப்போ எல்லா விதமான கிராமத்தில் இருக்கிற கடையில் கூட டிராகன் பழம் வந்துருச்சு. நீங்கள் டிராகன் பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. வெள்ளை நிற டிராகனை கூட, ரெட் கலர் டிராகனு அந்த பிங்க் கலரில் இருக்கும் இல்லையா, நீங்கள் தோலை உரிச்சிங்கன்னா அந்த மேலே மெலிசா அந்த தோல் இருக்கும். தோலை எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சதையை தான் நம்ம சாப்பிட்ணும். டிராகன் பழத்தோட சத்து அவ்வளோ அபரிமிதமாக இருக்குது. எல்லாம் நன்மை பயக்கிறதா இருக்குது. டிராகன் பழத்தை சாப்பிட்டு எல்லாரும் நலமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவார்ப்பணம் 61 கேட்டுக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.